Hi friends, welcome to Tutor Juice. நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஜாவா ஜேஃப்ரேமில் லாகின் ஃபார்ம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதுல பார்ட் 2 பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம MySQL ஒரு நியூ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது, அதேமாதிரி அந்த டேட்டாபேஸ் எப்படி நம்ம ப்ராஜெக்ட்டோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா MySQL WAM சர்வர் அப்படிங்கிற ஒரு லோக்கல் சர்வரில் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் இந்த சர்வர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக கூட MySQL டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதனோட இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கிறதுனால நான் லோக்கல் சர்வரில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் நான் அந்த லோக்கல் சர்வருடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறது அந்த லோக்கல் சர்வருடைய நேம். இப்போ அதை கொடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சர்வருடைய ஹோம் பேஜ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா PHP myadmin அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா MySQL டேட்டாபேஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு டேட்டாபேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் போதும். இப்போ நம்ம டேட்டாபேஸுக்கு ஒரு நேம் கொடுத்து அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டேட்டாபேஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் டேட்டாஸ் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். டேட்டாஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் அப்படிங்கிற நேமில் ஒரு நியூ டேட்டாபேஸ் நமக்கு கிரியேட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸ் எப்படி நம்மளுடைய ஜாவா ப்ராஜெக்ட்டோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஜார் ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். MySQL கனெக்டர் ஜாவா 5.0.8 அப்படிங்கிற ஒரு ஜார் ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஜார் ஃபைலை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் லைப்ரரியில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டில் இப்போ ஜோஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ராஜெக்ட். இப்போ அந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸில் அந்த ஜார் ஃபைலை பார்த்தீங்கன்னா நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். லைப்ரரிஸில் ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணால் போதும். ஆட் ஜார் ஆர் ஃபோல்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஜார் ஃபைலை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌஸ் பண்ணி இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்க்டாப்பில் MySQL கனெக்டர் ஜாவா 5.0 அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜார் ஃபைல் இருக்கும். அதை ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜார் ஃபைல் நம்மளுடைய லைப்ரரியில் ஆட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய ப்ராஜெக்ட்டில் ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ப்ராஜெக்ட்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூவில் ஜாவா கிளாஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா DB கனெக்ட் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு DB கனெக்ட் அப்படிங்கிற நேமில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் SQL பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் java.sql. இப்போ இதில் இருக்க எல்லா கிளாஸுமே இம்போர்ட் பண்ணுறதுனால ஸ்டார் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கனெக்ஷனை கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். அதனால் கனெக்ஷன் அப்படிங்கிற கிளாஸுக்கு கான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக கொடுத்துக்கிறேன். பப்ளிக். இப்போ இந்த ஃபங்க்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷனை ரிட்டன் பண்ணுவோம். அதனால் ரிட்டன் டைப்பில் கனெக்ஷன் அப்படிங்கிற கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிளாஸுக்கு நேம் பார்த்தீங்கன்னா கனெக்ட் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். சாரி, இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ட் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணும்போது எரர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த எரரை கட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். கேட்ச் பிளாக் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸப்ஷனை கெட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிவிடும். இந்த கேட்ச் பிளாக்கில் எக்ஸப்ஷன் அப்படிங்கிற கிளாஸுக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து அந்த எக்ஸப்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸப்ஷனை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். system.out.println யூஸ் பண்ணி இப்போ அந்த எக்ஸப்ஷன் என்னவோ அந்த எக்ஸப்ஷனை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். println அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட்டில் இருக்க எக்ஸப்ஷனை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ட்ரை பிளாக்கில் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கான கோடிங் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிரைவரை லோட் பண்ணணும். இப்போ டிரைவரை லோட் பண்ணுறதுக்காக கிளாஸில் இருக்க ஃபார் நேம் அப்படிங்கிற மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் நேம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரைவர் நேம் கொடுக்கணும். நம்மளுடைய JDBC டிரைவர் நேம் நான் கொடுத்துக்கிறேன். com.mysql.jdbc டிரைவர். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ஷனை கெட் பண்ணி கான் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கான் ஈக்குவல் டிரைவர் மேனேஜர் கிளாஸில் இருக்க கெட் கனெக்ஷன் அப்படிங்கிற மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கெட் கனெக்ஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் 3 பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய டேட்டாபேஸ் நேம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய பாஸ்வேர்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அதனுடைய யூசர் நேம், தேர்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அதனுடைய பாஸ்வேர்ட். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய டேட்டாபேஸ் நம்ம கொடுத்துக்கிறேன். JDBC MySQL. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லோக்கல் சர்வரில் யூஸ் பண்ணுறதுனால
லோக்கல் சர்வர் நேம் கொடுத்துக்கிறேன், லோக்கல் ஹோஸ்ட், அதனுடைய போர்ட் நேம்னு கொடுத்துக்கிறேன், 3306 அப்படிங்கிற போர்ட் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் இருக்க டேட்டாஸ் அப்படிங்கிற இந்த டேட்டாபேஸை பார்த்தீங்கன்னா வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதனுடைய யூசர் நேம் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக ரூட் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் இதனுடைய பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா எம்டி, அதனால் நான் எம்டி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கான் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இருக்க அந்த கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு கனெக்ஷன் ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் நான் நல் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கனெக்ட் அப்படிங்கிற மெத்தடை பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய லாகின் பேஜில் கால் பண்ணிக்கிறேன். லாகின் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோர்ஸில் கன்ஸ்ட்ரக்டரில் கால் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டிபி கனெக்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிபி கனெக்ட், ஜஸ்ட் டிபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், நியூ டிபி கனெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கனெக்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு கனெக்ஷன் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து SQL பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஜாவா டாட் SQL பேக்கேஜில் இருக்க எல்லா கிளாஸுமே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ஷன் அப்படிங்கிற கிளாஸுக்கு கான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரிட்டர்ன் ஆகிற கனெக்ஷனை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கான் ஈக்குவல் டிபி கனெக்ட் ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம் கொடுத்துக்கிறேன். கனெக்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த மெத்தட் நேம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது அந்த கனெக்ஷன் கான் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். ஷிஃப்ட் F6 கொடுத்தா போதும், ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகிடும். இப்போ ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கனெக்ஷன் ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். இப்போ நமக்கு எரர்ஸ் எதுவுமே இல்லை, அதனால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸப்ஷனும் டிஸ்பிளே ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம MySQL டேட்டாபேஸில் புதுசாக ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாபேஸ் எப்படி நம்ம ப்ராஜெக்ட்டில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதனோட கண்டினியூ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா www.tutorials.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள்